வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். கிராம உதவியாளர்களின் 35 நாளாக நடைபெற்று கொண்டிருக்கும் தொடர் போராட்டத்திற்கு ஆதரவாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு களமிறங்கி இருப்பது தமிழக அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. வருவாய்த்துறையின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய அடிப்படை பணிகளை செய்யக்கூடிய கிராம உதவியாளர்களின் போராட்டத்திற்கு வருவாய்த்துறையின் அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பும் தங்களின் ஆதரவை வழங்கி போராட்ட களத்தில் அவர்களோடு இணைந்துள்ளனர். அனைத்து அரசு துறை அலுவலர்களும் அடிப்படை பணிகளை செய்து தரக்கூடிய கிராம உதவியாளர்களுக்கு அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை 35 நாட்களுக்கு மேலாக போராடியும் செவி சாய்க்காத தமிழக அரசை கண்டித்து வருவாய்த்துறை சங்கங்கள் போராட்ட களத்தில் இறங்கியுள்ளனர். திமுக அரசு தனது தேர்தல் வாக்குறுதியை உறுதி அளித்தபடி கிராம உதவியாளர்களுக்கு நிரந்தர ஊதியத்தை வழங்காம மறுக்கப்பட்டதன் விளைவாக இந்த 35 நாட்கள் தொடர் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதனை அரசு உணராமல் அவர்களின் கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்காமல் அலட்சிய மனப்போக்கோடு நடந்து கொள்வதை வருவாய்த்துறை சங்கங்கள் கடுமையாக கண்டிக்கிறது. தமிழ் மாநில வருவாய்த்துறை சங்கங்களின் பொதுச் செயலாளர் சுந்தர்ராஜன் அவர்கள் இது குறித்து தெரிவித்துள்ளார். கிராம உதவியாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு மாநில ஒருங்கிணைப்பாளர் மகேந்திரகுமார் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். கடந்த 35 நாட்களுக்கு மேலாக தமிழகம் முழுவதிலும் இருந்து வருகை தந்து இருக்கக்கூடிய கிராம உதவியாளர்கள், குறிப்பாக பெண் கிராம உதவியாளர்கள் இந்த தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டு இருப்பது தமிழக அரசை அதிர வைக்கிறது. சாதாரணமாக நினைத்த போராட்டம் கிராம உதவியாளர்களுக்கு ஆதரவாக அரசு துறை சங்கங்கள் அனைத்தும் கிராம உதவியாளர்களின் போராட்டத்திற்கு ஆதரவாக குரல் கொடுப்பதும் களத்தில் இணைந்து போராடுவதும் அரசுக்கு எதிரான மிகப்பெரிய புரட்சியாக மாறக்கூடிய சூழல் உருவாகியிருப்பதை தலைநகரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிரந்தர ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி உறக்கமின்றி உடல் உபாதைகளை புறந்தள்ளி கடுமையாக போராடி வரும் கிராம உதவியாளர்களுக்கு ஆதரவாக ஜாக்டோ ஜியோ, போட்டோ ஜியோ போன்ற அரசு துறை சங்கங்களின் கூட்டமைப்புகள் களமிறங்கி போராட்டத்தை வலுப்படுத்தி தேர்தலில் அரசுக்கு எதிரான மனநிலையை அரசு ஊழியர்களிடமும் ஆசிரியர்களிடமும் பொதுமக்களிடமும் ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருப்பதால் அரசு உடனடியாக கிராம உதவியாளர்கள் கோரிக்கையை நிறைவேற்றிட முன்வர வேண்டும் என அரசியல் நோக்கங்கள் தெரிவித்துள்ளனர்.